உண்மையாகவே ஒரு அப்பா எப்படி சந்தோஷப்படுவானோ என்னுடைய மகன் பார்த்து சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாக இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா தானே எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச கை கொடுத்த தானுவண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தால் அந்த மேடையின் நாகரிகம் கருதி இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். இந்த படம் எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே இந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரை நான் ஒருத்தருக்கு எங்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி திஸ் டைம். தக்லைஃப் ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாம் வேறு யாராவது நல்லா போட்டு நீங்கள் வாங்க சார், நான் சொல்லிக்கிட்டு வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஃபைட். மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்று ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒன்று அழகான பாதையை போட்டு வச்சிருவோம். நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கணுமா. இல்லைன்னா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவோம். தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்னும். என்னடா எப்படி நான் தாண்டி போட்டு இது 9 அடி இருக்கும், நீங்கள் பண்ணலாம் தாண்டலாம் போங்கணுமா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்லேருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்கார். அவன் படுற கோபம் போய் சத்தம் போய் எல்லாம் போய் எல்லாரும் ஒரு பெப்ளேர் தான் அப்படி அப்படியே தட்டி போடுவது. எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்தில் பார்க்குறது மானிட்டர் நல்லா பார்க்குறோம். உடனே மேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் வந்து ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்து இருந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் பக்கத்தில் யாருமே இல்லை பார்த்தா அந்த மைக்கை எழுதிட்டு நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நான் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்கங்களுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்தாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னாலும் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கணும், அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும். ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இதுவரைக்கும் இதுதான் தானவன் கிட்ட சொல்றேன், இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத
ஒரு சட்டங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவன் இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு இன்னொரு படம் எடுக்கணும். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இருக்கும். இந்த படம் பண்ண விதமே மேக்கிங் பண்ணி வச்சிருக்கேன். இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேலை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்க இருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா பேர் இருக்கு. ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேப் பண்ணீங்கன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா சர்க்கஸ் மாதிரி என்ன செய்யுது, இங்க இருந்து கேமராவோட இவன் தான் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்க சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்ஷனும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இந்த கேமராலாம் வேணாம்னு ஃபௌசியம் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி சொல்லியே ஆகும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியார் சொல்கிறாங்கன்னா உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ பிகம் கிரேட். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யூகேசி இதோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டேக் சொன்னேன், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃப்ரேமில் பார்த்தா அதே மாதிரி இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவை படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஆமாம், பாராட்டு சொன்னதுனால கட் பண்ண முடியல, தானே வெளியாச்சு. தேங்க்யூ. ஸோ கைண்ட் ஆஃப் இஸ் என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னை வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது என்கிட்ட போய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now, Yuki sir. நீங்கள் என்னென்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன நாசர் சார் பாராட்டி பேசும்போது முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க, நம்ம மிஷ்கின் சார் குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அதை பார்க்க தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? The problem with talking about Mishkin is பாதி அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 sheet போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு பெரிய சுவர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொன்னார், ஃபில்ம் மேக்கர்கிட்ட நீங்கள் வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னாரு. எப்படின்னா இந்த மூணுலேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். ஒரு படத்துல ஃபெப்ரவரி லைட் சொல்லிட்டு ஃப்ளைட்லயே ஓடிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான். கபாலி ஃப்ளைட்லயே ஓடிட்டார். அதான் சொல்றேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட்ஜிபிடி தான் பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வச்சு அது கபாலியை பற்றி பேசிருச்சு.
நான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விட்டது என்ன பெரிய கஷ்டம்? இவெல்லாம் சொல்லிட்டு என் படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து விட்டுங்க சார் நல்லா. அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல விட்டுங்க சார். இல்லை பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டுங்க சார். தேங்க்யூ. இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போ டிக்கெட் வாங்கி வச்சுங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுங்க, சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடல, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நம்மளை வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசர் பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் அப்படி தான். அது வந்து கமிலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணிருக்கோம். நான் தான் பேர் வச்சேன் கமிலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடப்படாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபில்ம் எடுத்தேன், அது நாசர் தான். கவிதை பாடநிலை நாசர் தான். நாதனில் எடுத்த நாசர் தான். ஜனாலும் ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்ல, எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்றைமையான ஒரு இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரிடே இஸ் லேர்னிங் பிகாஸ் இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். விஜய் சேதுபதிக்கிட்டையும் அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. இட் ஸ்டில் ஃபீல்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய நோய், அதாவது இது சொல்லுவார், 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்பொழுது கமல்ஹாசன் அவங்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சுருந்தாரு. ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட் ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே பண்ணார். எப்படி திருப்பி பண்ணுனார்? இல்லை சார் தமாஷ் பண்ண, அதுதான் ஷார்ட் இருந்தார். இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு. குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார். படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினிகிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது அப்படின்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு சிங்கிள் விசில் நம்ம நாட்டை ஆளுகிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி எவ்ரி திங் அபவுட் ஹி நோஸ் எவ்ரி திங். மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கின் என்னது ஓப்பனிங்கில் ஒதுக்குது, கண்ணை முடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏழை படத்தை நான் ஒழுங்காக டிரைவ் தான் ஆயிடுச்சுதான் அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பி ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். We used to keep talking on cinema generally. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக பண்ணேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமனை பார்த்தேன். மிஸ்டர் கூப்பிட்றாரு, கோச்சிங் போகிறாரு. சொன்ன நேராக மரியாதையும் வானா சொல்ல பார்த்தா ஸ்டோரி த ஸ்டோரி இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீஹேஷ் ஆஃப் அகாதா கிறிஸ்டி அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்ற ரோல் இங்கிரிட் பர்மன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அண்ட் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்குது. சின்ன ரோலாக இருந்தாலும் வி கேன் கெட் அன் ஆஸ்கர். நாசர் வில் கெட் எக்ஸ்ட்ராடனரி அவார்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் ஃபார் இஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இது என்ன கொடி பண்ணிடலாம் நாசர் மேக்ஸிமம் சிடோ போல யூல் பிரிடர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ் உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேசன் மாதிரி மூஞ்சி வச்சக்கூடிய ஆக்டிங் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் எல்லாத்தையும் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரே மிஷ்கின் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. இட் வாஸ் தேர் ப்ரெசன்ட் இன் த ஷார்ட் வாஸ் டேக்கிங் வாஸ் எவ்ரிதிங். நீங்கள் கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தம் அந்த படம் சொல்லிடுங்க. 2 மணி நேரம் வெளியே தமிழ் சொல்லுங்கள் சார். என்ன கொடுக்குதுமா இது படம் மூஞ்சி பார்க்க மாட்டேங்குது போஸ்டர். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட் நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா? ஸோ அதை சொல்லலை. Yes, sir.